ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. எஸ்விபிசி நேயர்கள் அனைவருக்கும் குரோதி வருட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருவேங்கடமுடியான் அலர்மேல் மங்கை தாயாருடைய திவ்ய கடாட்ச விசேஷத்தினாலே எல்லோருக்கும் இந்த குரோதி வருடம் சமஸ்தவிதமான மங்களங்களையும் அருளக்கூடிய உயர்ந்த வருடமாக திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, சோபகிருத் என்பதான ஒரு அத்தியாச்சரியமான வருடத்தை முடித்துக்கொண்டு இன்றைய தினத்தில் நாம் குரோதி வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். சுவாமி, குரோதி என்பதாக இதற்கு பெயர் வந்திருக்கிறது, அப்படியானால் மக்களுக்குள்ளே காமக்ரோதங்கள் ஏற்படுமா என்று கேள்வி வரும். பரமாத்மா பகவத்கீதையில் அருளி செய்கிறான், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா என்று. காமம் குரோதம் என்பது ரஜோகுணத்தினாலே உண்டாகிறது. ரஜோ ராகாத்மகம் வித்தி. இந்த ரஜசனால் மேற்கொண்டு நமக்கு மனோநிலையில் மாறாட்டங்கள் உண்டாகின்றன. அப்படியானால் குரோதி என்பதாக மக்கள் மிகுந்த கோபத்துடன் இருப்பார்களானார். கோபப்படணும். வால்மீகி ஜிதக்ரோதகான்னு கேட்டார், கோபத்தை அடக்குபவன் யாருன்னு கேட்டார். ராமன் அப்படின்னு நாரதர் பதில் சொல்லணும். கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ச சயுகே என்று கேட்டார். எவனிடத்தில் பயந்து தேவர்கள் கூட எவனுடைய கோபத்தை கண்டு பயப்படுவார்களோ என்று கேட்டார். அப்போ கோபத்தை அடக்குபவன், கோபத்தை வெளிப்படுத்துபவன் என்றால் என்ன பொருள்? ஐயா, எங்கு கோபம் வேண்டுமோ அங்கே கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதன் பின்னர் கோபம் தேவையில்லை என்னும் சமயத்தில் அதை அடக்க தெரிந்திருக்க வேண்டும். சிலர் பயங்கரமாக அப்படியே டெம்ப்ட் ஆகிடுவோம், கோபம் வந்துடும். ஆனால் அதை எப்படி அடக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது. ஏதாவது மேலே 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 பேசிகிட்டே இருப்பான், அதை ஸ்டாப் பண்ண தெரியாது. நமக்கு கோபம் வரணும். எங்கே கோபம் வரணும் தெரியுமோ இல்லையோ? நம்முடைய தெய்வத்தையோ அல்லது நம்முடைய தர்மத்தையோ தூஷிப்பவர்கள் மீது நமக்கு கோபம் வரணும். அத்தகையவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய கோபத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? அடிக்கிறது, உதைக்கிறதுன்னார். அதெல்லாம் நம்முடைய வழி இல்லை, நம்முடைய மார்க்கம் இல்லை. அப்படி ஒரு மார்க்கத்தை நம்முடைய பெரியோர்கள் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய தர்மத்தை பழிப்பவர்கள், நம்முடைய தெய்வத்தை நிந்திப்பவர்கள், இந்த தேசத்திற்கு விரோதம் செய்பவர்கள் என்பது அப்படி இருந்தார்களே ஆனால் அவர்களிடத்தில் நாம் நம்முடைய கோபத்தை பதிவு செய்ய வேண்டும். எப்படி நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டுமோ அப்படி பதிவு செய்ய வேண்டும். யதா சக்தி அப்படின்றது சாஸ்திரம். மக்கள் ஒருத்தருக்கொத்தர் கோபதாபத்தை மறந்து, மக்கள் ஒருத்தருக்கொத்தர் சகஜமாக சௌஹார்தமாக இருந்து கொண்டு, திருவேங்கடமுடியானுடைய திவ்ய தாமரை திருவடிகளை மனதினால் தியானித்து கொண்டு இந்த குரோதி வருஷத்தில் சாத்வீகம், சாந்தி, ஒரு நல்ல ஒரு தர்ம பரிபாலனம் என்பதாக தர்ம அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அலர்மேல் மங்கை உரைமார்பனான ஸ்ரீனிவாச பெருமானுடைய திவ்ய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் உண்டு. ஆகையால் வருடத்தின் பெயர் குரோதி என்று இருந்தாலும் நாம் குரோதஹா, அந்த குரோதத்தை அழிப்பவன், நம்முடைய காமக்ரோதங்களை ஒழிப்பவன், நம்முடைய சாத்வீக சிந்தனையை வளர்ப்பவன், அதே சமயத்தில் தர்மத்திற்கு தீங்கு நேர்ந்தது என்றால் அதை எதிர்க்கும் வலிமையை நமக்கு தருபவன். அப்பேற்பட்டதான எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் நம்மை அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் அனுக்கிரகத்தை பிரார்த்திக்கிறோம். இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் எல்லா க்ஷேமங்களையும் அருள வேண்டும். ராஜத்வாரத்திலும் மக்கள் மனோநிலையிலும் சாத்வீக சிந்தனை, தர்ம சிந்தனை, பக்தி சிந்தனை, சனாதன சிந்தனை நன்கு வளர வேண்டும், ஓங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். காவேரி வர்ததாம் காலே காலே வருஷத்து வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜயதோ ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ச வர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.